الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال النبي صلى الله عليه وسلم: إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين. அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற வாரம் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம் என்பதாகவும், எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை மிக பாதுகாப்பான ஒரு விதத்திலே வைத்திருக்கிறான், கியாம நாள் வரை இது எப்படி பாதுகாக்கப்படும் என்பதையும், குர்ஆனுடைய பாதுகாப்புக்கான மிக முக்கியமான வழிதான் இந்த குர்ஆன் உடையவர்களுக்கு குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தையும் மனப்பாடம் செய்து உள்ளத்தில் பாதுகாக்கக்கூடிய இந்த பாக்கியம் கொடுப்பது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துடைய பலருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். முந்தைய வேதங்களை இவ்வாறு மனப்பாடம் செய்து எல்லாம் மக்கள் பாதுகாக்கவில்லை, மாறாக சுயமாக தன்னுடைய வேதங்களை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் இந்த வேதத்தை மனப்பாடம் செய்த மக்கள் என்று பார்த்தால், சஹாபாவிலிருந்து ஆரம்பித்து இந்த காலத்தில் 2-2.5 கோடி ஹாஃபிதுகள் இருக்கலாம் என்று சில பேர் கணித்து சொல்கிறார்கள். அந்த 2-2.5 கோடி ஹாஃபிதுகள் என்று எடுத்துக்கொண்டாலும் அதில் லட்சக்கணக்கான ஹாஃபிதுகள் மிக சிறந்த ஹாஃபிதுகளாக, குர்ஆனுடைய எந்த வசனத்தில் ஒரு சின்ன பிழையை அவர்கள் முன்னால் ஓதினாலும் அந்த பிழையை கண்டுபிடிக்கக்கூடிய சிறந்த ஹாஃபிதுகளாக நிச்சயமாக லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை பாதுகாக்கிறான். அந்த தலைப்பின் தொடர்ச்சியாக இன்றைய இந்த சபையில் குர்ஆன் மனப்பாடம் செய்வதை குறித்து சில முக்கியமான விஷயங்களை, சில சிறப்புகளை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆனை, இறுதி வேதத்தை மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துதான் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னால், குர்ஆன் மனப்பாடம் செய்வது என்பது ஒரு மகத்தான வணக்கமாக இருக்கிறது. குர்ஆனை பார்த்து ஓதுவது, முதல் கட்டமாக பார்த்து ஓதுவது என்கிற இந்த வணக்கம் தாண்டி அடுத்த கட்டத்தில் உள்ள வணக்கம் தான் அந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்து கொள்வது. அவ்வாறு குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் செய்தால் நமக்கு அல்லாஹ் பல விதத்திலே நன்மைகளை தருகிறான். இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குகிறான். நன்மை என்று எடுத்து பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை குறித்து அடிப்படையாக சொன்னார்கள். மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனா. எவர் ஒருவர் குர்ஆனுடைய ஒரு எழுத்தை படிப்பாரோ அவருக்கு நன்மை எழுதப்படும். வல் ஹஸனது பிஅஷ்ரி அம்சாலிஹா. அந்த ஒரு எழுத்து படிப்பதற்கான நன்மையானது 10 நன்மைகளாக 10 மடங்கு எழுதப்படும். லா கூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நான் அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து என்று நான் சொல்லவில்லை. வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். மாறாக அலிஃப் ஒரு எழுத்து என்றால் லாம் மற்றொரு எழுத்து, மீம் மற்றொரு எழுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் ஓதினால் 30 நன்மைகள் குறைந்தது. அதிகபட்சம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான். ஆனால் குறைந்தது ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் நிச்சயமாக எழுதப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை கொண்டு நமக்கு விளக்குகிறார்கள். அப்படி இருக்க அன்பானவர்களே, குர்ஆன் மனப்பாடம் செய்வதற்காக நாம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதினால், குர்ஆன் மனப்பாடம் செய்வதற்கு மிக முக்கியமாக 2 வழிகள் உண்டு. ஒன்று என்ன? வசனங்களை கேட்டு 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 மனப்பாடம் செய்வது. கேட்டு மனப்பாடம் செய்தால் அது மிக உறுதியாக மனதில் நிற்கும். ஒரு சிறந்த வழி அது. குர்ஆன் மனப்பாடம் செய்வதற்கு குர்ஆனுடைய வசனங்களை அதிகமாக கேட்பது என்பது மனப்பாடம் செய்வதற்கான ஒரு சிறந்த வழி. குறிப்பாக யாருக்கு என்னால் மனப்பாடம் செய்ய முடியவில்லை, என்னால் உட்கார்ந்து படிக்க முடியவில்லை என்று சொன்னால், கேட்டு கேட்டு மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த வழிமுறை என்ன செய்யலாம்? அவர்கள் பின்பற்றலாம். எந்த சூறாக்களை எல்லாம் நாம் சிறிய சூறாக்கள் அல்லது பெரிய சூறாக்களுடைய சில குறிப்பிட்ட வசனங்கள்
தொழுகையில் இமாமுக்கு பின்னால் பல முறை கேட்டு கேட்டு நமக்கு அது மனப்பாடமாகி இருக்குமோ, அது அவ்வளவு ஈஸியாக என்ன செய்யாது, நம்முடைய உள்ளத்தை விட்டு அது போகாது. மிக உறுதியாக அது மனப்பாடமாக இருக்கும். ஆக குர்ஆன் மனப்பாடம் செய்வதற்கான ஒரு சிறந்த வழி குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு கேட்டு மனப்பாடம் செய்வது. சஹாபா பெருமக்கள் பல பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓத அதை கேட்டு என்ன செய்திருக்கிறார்கள், மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். சூரத்து காஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா மேடையில் காஃப் அத்தியாயம் முழுவதையும் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு ஜும்மாவில் ஓதுவார்கள். அதை கேட்டு என்ன செய்வார்கள், காஃப் சூராவை மனப்பாடம் செய்து விடுவார்கள். இப்படி கேட்டு மனப்பாடம் செய்வது இது ஒரு வழி என்று சொன்னால், இரண்டாவது வழிதான் என்னது, வசனங்களை பார்த்து மனப்பாடம் செய்வது. பார்த்து அந்த வசனங்களை பல முறை திரும்ப திரும்ப ஓதி மனப்பாடம் செய்யக்கூடிய வழிமுறைதான் பெரும்பாலும் மனப்பாடம் செய்வதற்காக என்ன செய்கிறோம், நாம் கடைபிடிக்கிறோம். அவ்வாறு பார்த்து மனப்பாடம் செய்யும் பொழுது அந்த ஒரு வசனத்தை 20 முறை 30 முறை 40 முறை படித்தால்தான் என்னாகும், ஹிஃப்து செய்யும் பொழுது அந்த மாணவர்களுக்கு அது மனப்பாடம் ஆகும் என்று வைத்துக் கொண்டால், அந்த ஒவ்வொரு வசனத்தையும் 20 30 முறை அவர்கள் ஓதுவார்களே ஆனால் அந்த வசனத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மைகள் அல்லாஹ் குறைந்தது வழங்குவான் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள், லட்சக்கணக்கான நன்மைகள் ஒரு நாள் என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம். லட்சக்கணக்கான நன்மைகள். காரணம், பல முறை அந்த வசனங்களை நாம் நினைச்சுகிறோம், திரும்ப திரும்ப ஓதுகிறோம் மனப்பாடம் செய்யும் பொழுது. இவ்வாறு குர்ஆனுடைய வசனங்களை, குர்ஆனுடைய வசனங்களின் இந்த எழுத்துக்களை பல முறை ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது லட்சக்கணக்கான அல்லது அல்லாஹ் நாடினால் கோடிக்கணக்கான நன்மைகள் பெறுவதற்கு ஒரு சிறந்த வழி. குர்ஆன் மனப்பாடம் செய்வார்களே ஹிஃப்து மதரசாக்களிலே, அல்லது இன்றைய காலத்தில் இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் என்று பல இடங்களில் உண்டு. அந்த ஸ்கூலிலும் என்ன செய்வார்கள், குர்ஆன் மனப்பாடம் செய்ய வைப்பார்கள். குறிப்பாக மதரசாக்களில் மனப்பாடம் செய்யக்கூடிய மாணவர்களை குறித்து யோசித்து பாருங்கள். ஃபஜர் தொழுகைக்கு எழுந்து விட்டால் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு புதிய பாடம் மனப்பாடம் செய்ததை மீட்டெடுத்து ரிவிஷன் செய்து அடுத்து டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஒப்பிக்க வேண்டிய நேரம் அது. ஆக ஃபஜர் தொழுகை பிறகு என்ன செய்வார்கள், மனப்பாடம் செய்து வைத்த அந்த புதிய பாடத்தை மீண்டும் உறுதியாக மனப்பாடம் செய்வார்கள், ரிவிஷன் செய்வார்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிந்த பிறகு, டிஃபன் முடித்த பிறகு அதை உஸ்தாதுக்கு உதாரணத்தில் என்ன செய்வார்கள், புதிய பாடத்தை ஒப்பிப்பார்கள். புதிய பாடத்தை ஒப்பித்து முடித்த பிறகு அடுத்த வேலை என்ன, எந்த ஜுஸ்ஸில் 30 ஜுஸ்ஸில் 30 பாராவில் எந்த பாராவில் புதிய பாடத்தை அவர்கள் மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாராவை ஆரம்பத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், அந்த உஸ்தாதுக்கு ஒப்பிக்க வேண்டும். உதாரணத்திற்கு 30வது ஜுஸ் அம்மா ஜுஸ் மனப்பாடம் செய்து வருகிறார் ஒரு மாணவர். மனப்பாடம் செய்து ஃபஜர் சூரா வரை வந்து விட்டார் என்று சொன்னால், இன்று புதிய மனப்பாடம் செய்த பகுதி ஃபஜர் சூராவை ஒப்பிப்பார். அடுத்து என்ன செய்வார், அந்த பாராவை அம்மயத்தசாஅலூன் என்கிற அந்த சூறாவிலிருந்து ஃபஜர் வரை என்ன செய்ய வேண்டும், ஒப்பிக்க வேண்டும். நாளை புதிதாக சூரத்துல் ஃபஜருக்கு அடுத்து பலத் சூறாவை மனப்பாடம் செய்து ஒப்பித்தால், புதிய பாடத்தை மனப்பாடம் செய்த ஒப்பித்த பிறகு அடுத்து இடைவெளிக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், அம்மயத்தசாஅலூன் இருந்து ஆரம்பித்து ஃபஜர் சூரா வரை ஒப்பிக்க வேண்டும். அடுத்த நாள் என்னது, பலத்க்கு பிறகு வஷம்சி வதுஹா ஒப்பித்து விட்டால் இடைவெளிக்கு பிறகு அம்மயத்தசாஅலூன் இருந்து ஆரம்பித்து பலத் சூரா வரை ஒப்பிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாள் அந்த பாராவை ஒப்பிப்பது. பெரும்பாலும் என்ன செய்வார்கள், ظுஹர் தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய சபையிலே பழைய ஜுஸ்கள், ஏற்கனவே அவர் 30வது ஜுஸ் 29வது ஜுஸ் மனப்பாடம் செய்து விட்டார். இப்போது அந்த மாணவர் அலிஃப் லாம் மீம் ஓதி பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஏற்கனவே மனப்பாடம் செய்து முடித்த அந்த பாராக்கள் என்ன செய்ய வேண்டும், அரை அரை பாரா அல்லது அதிகமான பாராக்களாக இருந்தால் ஒரு பாரா முழுமையாக ஒப்பிக்க வேண்டும். இப்படி மதரசாக்களில் பெரிய அளவில் இடைவெளி எல்லாம் இல்லாமல் பெரும்பாலும் அசர் டு மகரிப் இந்த நேரம் தான் என்னது, படிப்பு இல்லாத நேரம். மற்ற எல்லா நேரங்களிலும் படிக்கக்கூடிய வேலையில் தான் அவர்கள் இருப்பார்கள். லுஹருக்கு பிறகு பழைய ஜுஸை ஒப்பிப்பது, மகரிப்க்கு பிறகு புதிய பாடத்தை மனப்பாடம் செய்வது, இஷாவுக்கு பிறகும் சில மதரசாக்களில் சிறிது நேரம் உட்கார்ந்து படிக்க சொல்வார்கள் அல்லது சாப்பிட்டு தூங்க சொல்வார்கள். ஆக அந்த மாணவர்கள் படிப்பதை குறித்து யோசித்து பாருங்கள். ஃபஜரில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த வேலை இஷா வரை பெரிய இடைவெளி எதுவும் இல்லாமல் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்கிற அந்த கணக்கில் எத்தனை முறை குர்ஆனுடைய எழுத்துக்களை அவர்கள் உச்சரிப்பார்கள். ஒரு நாள் முழுவதும்
பல மணி நேரங்கள் உட்கார்ந்து இவ்வாறு படித்தால் எத்தனை கோடான கோடி நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு குர்ஆன் முழுவதையும் மனப்பாடம் செய்து ஒரு ஹாஃபிஸ் முடிக்கிறார் என்று சொன்னால் அந்த முழு குர்ஆனை எத்தனை தடவை, குர்ஆனுடைய அந்த எழுத்துக்களை எத்தனை முறை அவர் ஓதி இருப்பார், நம்மால் நினைக்க முடியாது, கற்பனை செய்ய முடியாது. ஆக கோடான கோடி நன்மைகள் பெறுவதற்கான ஒரு சிறந்த வழி என்னது? குர்ஆன் மனப்பாடம். ஆக குர்ஆன் மனப்பாடம் செய்தால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்கிற இந்த ஹதீஸின் அடிப்படையில் பல நன்மைகள் பெறுவதற்கான ஒரு சிறந்த வழி இது. சரி, இரண்டாவதாக குர்ஆன் மனப்பாடம் செய்வதின் ஒரு சிறப்பு என்று சொல்வதாக இருந்தால், இந்த உலகத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான்? குர்ஆன் மனப்பாடம் செய்தவர்களை மார்க்க சட்டங்களை வைத்து பார்த்தால் அல்லாஹ் பல விதத்தில் கண்ணியப்படுத்துகிறான். அதற்கு ஒரு உதாரணம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துவதற்கு யாருக்கு அதிகம் தகுதி இருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த அளவுகோல் என்னது? எந்த அளவுகோல் அடிப்படையில் தொழுகை நடத்த யாருக்கு அதிகம் தகுதி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யக்ரஉக்கும் யஉம்முக்கும் அக்ரஉக்கும் லிகிதாபில்லாஹ். யஉம்முக்கும் அக்ரஉக்கும் லிகிதாபில்லாஹ். அல்லாஹ்வின் வேதத்தை அதிகம் மனப்பாடம் செய்தவர் இமாமத்து செய்யட்டும். அப்படி மனப்பாடம் செய்வதில் ஒரு 2-3 பேர் சமமாக இருக்கிறார்கள் சொன்னால் அடுத்து ரசூல் சொல்கிறார்கள், அலமுஹும் பிஸ்ஸுன்னஹ். குர்ஆன் மனப்பாடத்தில் சமமாக இருந்தால் சுன்னாவின் கல்வி யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர் என்ன செய்யட்டும்? இமாமத்து செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அளவுகோலை குறிப்பிடுகிறார்கள். அப்படி சுன்னாவுடைய கல்வியிலும் 4-5 பேர் சமமாக இருக்கிறார்கள் சொன்னால் யார் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும், அல்லது யார் வயதில் மூத்தவர் என்று பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ரசூல் அவர்கள் சில அளவுகோலை இமாமத்துக்காக சொன்னார்கள். அதில் முதலாவது அளவுகோல் என்ன? அக்ரஉஹும் லிகிதாபில்லாஹ். அதிகம் குர்ஆனை மனப்பாடம் செய்து அதை சிறப்பாக ஓத தெரிந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் இமாமத் செய்வதற்கு அதிகம் தகுதி உள்ளவர் குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செய்து அந்த குர்ஆனுடைய வசனங்களை திறம்பட சிறப்பாக ஓதக்கூடியவர். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பள்ளிவாசலுக்கு, மதீனா என்று எடுத்துக்கொண்டால் அங்கு மஸ்ஜித் நபவி, மதீனாவிலேயே கொஞ்ச தூரம் போனால் வேறு ஒரு மஹல்லாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும், ஹுபாவுக்கு போனால் அங்கு ஒரு பள்ளிவாசல், இப்படி அருகில் ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பள்ளிவாசலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு அபி சலமா என்கிற ஒரு சஹாபியை இமாமாக நியமிக்கிறார்கள். ஆனால் அந்த சஹாபியுடைய வயதோ 9 வயது, அவ்வளவுதான், 8 அல்லது 9 வயதுடைய சஹாபி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரை அந்த மஹல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு நீங்கள் இவரை தொழுகை நடத்துங்கள் என்று அந்த சஹாபியை இமாமத்துடைய பொறுப்பில் நியமிக்கிறார்கள். காரணம், அந்த மஹல்லாவில் உள்ள மற்ற சஹாபா யாருக்கும் அந்த சிறுவருக்கு மனப்பாடமாக இருந்த அளவுக்கு குர்ஆன் மனப்பாடம் கிடையாது. அப்படி மனப்பாடமாக இருந்திருந்தால் ரசூல் செய்திருப்பார், மனப்பாடம் அடுத்து மூத்தவர் என்கிற அளவுகோலை சேர்த்து மூத்தவருக்கு அந்த வாய்ப்பை ரசூல் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அப்படி யாரும் இல்லாமல் இருக்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதில் சிறுவராக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரையே இமாமாக நியமித்திருந்தார்கள். அவர் சிறுவராக இருந்த காரணத்தினால் ஆடை சரியாக கூட அணிந்திருக்க மாட்டார். சில சமயம் தொழுகை இமாமத்தில் போய் நின்று விடுவார். பின்னால் இருக்கக்கூடிய சில பெண்கள் ரசூலிடம் வந்து சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய அந்த இமாமுக்கு ஆடை வாங்கி தரும்படி சொல்லுங்கள் என்று பெண்கள் சில பேர் வந்து நினைச்சார்கள், ரசூலிடம் முறையிட்டார்கள். முறையான ஆடை அந்த சிறுவரிடத்தில் கிடையாது, அதை ஆடை அணிந்து தொலை வைக்கிறார். பெண்கள் சொன்ன பிறகு ரசூல் அவர்கள் அந்த மஹல்லாவாசிகளை அழைத்து நினைச்சார்கள், உங்களுடைய இமாமுக்கு ஆடை வாங்கி தாருங்கள் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்தியதாக சில செய்திகள் பார்க்கிறோம். ஆக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? சிறுவராக இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்து செய்யக்கூடிய அந்த பொறுப்பை அவர்கள் கொடுத்தார் என்று சொன்னால் காரணம், குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செய்திருந்தார் என்கிற அந்த சிறப்பம்சம். அதற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொடுக்கக்கூடிய கண்ணியம் தான் தொழுகையில் பல மூத்தவர்கள் பின்னால் நின்று இருக்க அவர்களை வழி நடத்தும் விதத்திலே அந்த தொழுகை நடத்துவது என்கிற ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஃபிதுகளுக்கு இந்த உலகத்திலேயே தந்து விடுகிறான், இம்மையிலே தந்து விடுகிறான். அதே போலதான் அன்பார்ந்தவர்களே, உஹது போர் நடந்தது. நாம் எல்லோரும் அறிவோம், உஹது போரில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அத்தனை பேருக்கும் தனித்தனியாக ஒரு குழி, ஹபர் தோண்ட வேண்டும் என்று சொன்னால் அது என்னது?
மிக சிரமமான காரியம். 70 குழிகளை தோண்டுவது. அது அந்த வேலையை செய்யக்கூடிய சஹாபாக்களும் யாரு? களத்தில் இறங்கி போர் புரிந்தவர்கள். ஏற்கனவே அவர்கள் காயங்களோடு டயர்டாக இருப்பார்கள். அப்படி இருக்க 70 பேருக்கு 70 கபர் தோண்டுவது என்பது சிரமமான காரியம். ஆக ஒரு குழி தோண்டினால் அதில் 2 பேர் 3 பேர் என்ன செய்வார்கள்? ஒரு கபரில் 2-3 பேர் அடக்கம் செய்வார்கள். இப்படி செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான பல பேர் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விபத்து, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குழி தோண்டுவது கஷ்டம் என்று சொன்னால் ஓரளவுக்கு பெரிய குழியை தோண்டி அதில் 2-3 பேரை கூட என்ன செய்யலாம்? அடக்கம் செய்யலாம். அவ்வாறு உஹது போரிலே ஒரு கபரில் 2 பேர் 3 பேர் என்று அடக்கம் செய்யப்படும் சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யக்கூடிய சஹாபா பெருமக்களுக்கு சொன்னார்கள், 3 பேர் 2 பேரை அடக்கம் செய்யும் பொழுது அதில் யாராவது ஹாஃபிஸ் இருந்தால் அந்த ஹாஃபிதை முற்படுத்துங்கள். ஹாஃபிதை முதலாவது வையுங்கள், அடுத்து ஹாஃபிஸ் அல்லாத சஹாபாவை வையுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள். அந்த இடத்தில் கபரில் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த சமயத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஃபிதுகளுக்கு ஒரு தனி கண்ணியத்தை வழங்குகிறார். அங்கெல்லாம் அரபு தேசத்தில் எல்லாம் நினைச்சுவார்கள், கபரை அப்படியே நேராக தோண்ட மாட்டார்கள். மாறாக இப்படி தோண்டி அடுத்து எல் ஷேப்பிலே, அதை லஹத் என்று சொல்வார்கள். இங்கெல்லாம் அப்படி தோண்ட முடியாது. அங்கு ஸ்ட்ராங்கான ஒரு மண்ணு, அங்கே நினைச்சுவார்கள் நேராக தோண்டி அடுத்து ஒரு பெட்டி மாதிரி எல் ஷேப்பிலே, அதை லஹத் என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் அந்த ஹாஃபிதை வையுங்கள், அடுத்து வேறு சஹாபாக்களை ஹாஃபித் அல்லாதவர்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரிலே அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்திலும் ஹாஃபிதுகளை முற்படுத்தியது இம்மையிலே அல்லாஹ் எப்படி ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்துகிறான் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல் அன்பானவர்களே, இன்னொரு உதாரணம், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறார். அப்போது அவருடைய ஆட்சியில் அவர்களுக்கு கீழ் மக்காவில் கவர்னராக இருந்தவரும் அந்த பயணத்தில் வந்திருக்கிறார் உமர் பின் கத்தாப் அவர்களை சந்திப்பதற்கு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுடைய கவர்னரை அங்கு பார்த்ததும், நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்களே, மக்காவில் தனக்கு பிரதிநிதியாக யாரை விட்டு வந்தீர்கள் என்று கேட்க, அந்த மக்காவுடைய கவர்னர் சொன்னார்கள், இப்னு அப்சாவை நான் என்னுடைய இடத்தில் பொறுப்பு கொடுத்து வந்திருக்கிறேன். இப்னு அப்சா என்பவர் யார்? ஒரு காலத்தில் அடிமையாக இருந்து விடுவிக்கப்பட்டவர். அடிமையாக இருந்து விடுவிக்கப்பட்டவர் இப்னு அப்சா என்பவர். ஆக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட இப்னு அப்சாவை மக்காவுடைய கவர்னர் தன்னுடைய இடத்திலே அவ்வளவு பெரிய பொறுப்பிலே பிரதிநிதியாக விட்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்பதற்கு, இப்னு அப்சாவா அடிமையாக இருந்து விடுவிக்கப்பட்டார் அவர்தானே? ஆம் அவர்தான் என்று சொல்ல, அவரை எதற்காக நீங்கள் தன்னுடைய பொறுப்பில் விட்டு வந்தீர்கள் பிரதிநிதியாக என்று விசாரிக்க, அவர்கள் சொன்னார்கள், ஏனெனில் இப்னு அப்சா என்பவர் எப்படிப்பட்டவர் என்றால், இன்னஹு காரிஉன் லிகிதாபில்லாஹ் வ ஆலிமுன் பில் ஃபராயித். இப்னு அப்சா அவர்கள் குர்ஆனுடைய ஹாஃபிதாகவும், அந்த காலத்தில் ஹாஃபிதை காரி என்று தான் சொல்வார்கள், குர்ஆனை திறம்பட ஓதுபவர் என்று சொல்வார்கள். ஆக அவர் குர்ஆனுடைய ஹாஃபிதாகவும் மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை, குறிப்பாக இந்த சொத்துரிமையுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் நன்கு அறிந்தவராகவும் இருக்கிறார் என்கிற அடிப்படையில், இந்த சிறப்பம்சங்கள் இருக்கும் அடிப்படையில் தான் அவரை நான் பிரதிநிதியாக தேர்வு செய்தேன் என்று இந்த காரணத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த மக்காவுடைய கவர்னர் இதை கேட்டதும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆன் ஹாஃபித் என்கிற அடிப்படையில் அவர்களை பிரதிநிதியாக தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சொன்னதாக கேட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யضഉ பிஹி ஆகரீன். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொண்டு யார் அதை படிக்கிறார்களோ, ஆராய்ந்து படிக்கிறார்களோ, மனப்பாடம் செய்கிறார்களோ, அமல் செய்கிறார்களோ, நம்பிக்கை கொள்கிறார்களோ, அத்தகைய மக்களை அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு உயர்த்துகிறான் என்று சொன்னால், இதே வேதத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ, படிப்பதில்லையோ, ஆராய்ந்து பார்ப்பதில்லையோ, அமல் செய்வதில்லையோ, நம்பிக்கை கொள்வதில்லையோ, அத்தகைய மக்களை இதே வேதத்தை கொண்டு அல்லாஹ் தாழ்த்தி விடுகிறான். அல்லாஹ் சிலரை இந்த வேதத்தை கொண்டு உயர்த்துகிறான், அல்லாஹ் இதே வேதத்தை அடிப்படையாக கொண்டு சிலரை தாழ்த்தி விடுகிறான் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை அறிவித்தார்கள். ஆக பாருங்கள், இப்படி உலகத்திலேயே அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஹாஃபிதுகளுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். மக்களும் என்ன செய்வார்கள்? குர்ஆனுடைய மதிப்பு தெரிந்தவர்கள், வயதில் மூத்தவராக இருந்தாலும் வயதில் சிறுவனாக இருந்த போதிலும் 9 வயது 10 வயது, ஆனால் குர்ஆனுடைய ஹாஃபிஸ் என்றால் வயதில் மூத்தவராக இருந்தும்
ஹாஃபிஸ் சாப் ஹாஃபிஸ் சாப் என்று நினைச்சுவார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அந்த கண்ணியம் எதற்கு? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு. மஹல்லாவில் ஒரு சிறுவர் ஹாஃபிதாக இருக்கிறார் என்று சொன்னால், வயதில் மூத்தவர்கள் இருந்தாலும் குர்ஆனுடைய அருமை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தால் அந்த ஹாஃபிதை பார்த்து நினைச்சுவார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். காரணம், குர்ஆனுடைய மதிப்பு, குர்ஆனுடைய அருமையின் காரணமாக ஹாஃபிதுகளுக்கு அவர்கள் தரக்கூடிய கண்ணியம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க ரீதியாகவும் ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்துகிறான். மக்களுடைய பார்வையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்துகிறான். குறிப்பாக அரபுகள் இந்த விஷயத்தில் இன்னும் நம்மை விட பன்மடங்கு சிறந்தவர்கள். இந்த விஷயத்தில் ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்தும் விஷயத்திலே அரபுகளிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் அகலாகை கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்ல போனால் குர்ஆனுடைய ஹாஃபித் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய ஹாஃபித் என்று தனியாகவே நினைச்சுவார்கள். அவர்களுக்கு கண்ணியமான ஒரு அந்தஸ்தில வைப்பார்கள் தன்னுடைய பார்வையில். ஒரு முறை அரபு உலகத்திலிருந்து ஒரு தலை சிறந்த 2 ஆலிம்கள் நாம் பெங்களூரில் படித்த மதரசாவுக்கு வந்தார்கள். பெங்களூரில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி வந்தவர்கள் நம்முடைய மதரசாவிலிருந்து அந்த 2 ஷேக்மார்களையும் அழைக்கப்பட்டது. அங்கு வந்து ஒரு உபதேசம். அப்போது வந்த உடனே அந்த 2 ஷேக்மார்கள், ஒருவர் ரம்ஜான் ஹாஜிரி என்று பிரபலமான ஒரு மார்க்கறிஞர் சவுதியிலே, அவர்கள் வந்து உட்கார்ந்து சலாம் சொல்லி நலம் விசாரித்த பிறகு அடுத்து அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, இந்த கிளாஸில் யாரெல்லாம் குர்ஆன் ஹாஃபிதுகள் என்று கேட்டார்கள். அதில் நான் போக இன்னொரு 4-5 பேர் குர்ஆன் ஹாஃபிதுகள். நாம் எங்கு ஏதாவது கேள்வி கேட்பார் என்று பயந்து ஆரம்பத்தில் கை உயர்த்தவில்லை, அப்படி மௌனமாக இருந்தோம். அடுத்து அவரே சொன்னால், கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன், குர்ஆன் ஹாஃபித் யார் என்று சொல்லுங்கள். சரி என்று அந்த 5 பேரும் கை உயர்த்தியதும், அடுத்து எந்த கேள்வியும் கிடையாது, எப்படி மனப்பாடம் செய்தீர்கள், எவ்வளவு படி, அதெல்லாம் கேள்வி கிடையாது. எடுத்த உடனே என்ன செய்தார்கள்? அந்த காலத்தில் 1000 ரூபாய் எல்லாம் பயன்பாட்டில் இருந்தது. எடுத்து ஒவ்வொரு ஹாஃபிதுக்கும் 1000 ரூபாய் பரிசு. இது ஒரு உதாரணம். இப்படி அரபு உலகத்திலே ஹாஃபிதுகள் என்று சொன்னால் ஒரு தனி கண்ணியத்தை அவர்கள் கொடுப்பார்கள். ஆக ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலேயே பலவித என்ன செய்கிறான்? கண்ணியப்படுத்துகிறான். சரி, மறுமையில் ஹாஃபிதுகளுக்கு உள்ள கண்ணியம் என்ன என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் குர்ஆன் மனப்பாடம் செய்தவர்கள், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், ரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா, நீ உலகத்தில் எப்படி குர்ஆனுடைய வசனங்களை நிறுத்தி நிதானமாக பிழையின்றி ஓதி வந்தாயோ, அதே போல் இங்கும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே உயர்ந்து கொண்டே போ. நீ அப்படி வசனங்களை ஓதிக்கொண்டு உயர்ந்து கொண்டே போகும் பொழுது நீ ஓதக்கூடிய கடைசி வசனம் எங்கு வருமோ அதுதான் சொர்க்கத்தின் உன்னுடைய இடம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். அப்படி இருக்க, யார் 40 அத்தியாயங்களை மனப்பாடம் செய்திருப்பார், உதாரணத்திற்கு அந்த 40 அத்தியாயங்களின் வசனங்களை ஓதிக்கொண்டே நினைச்சுவார், மேலே ஏறிக்கொண்டே போவார். 40 ஃப்ளோர், உதாரணத்திற்கு ஒரு பில்டிங்கில் ஏறுவதார் 40 ஃப்ளோர். ஒருவருக்கு 80 அத்தியாயங்கள் மனப்பாடம் என்று சொன்னால் 80 ஃப்ளோர் ஏறி போகலாம். புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம், குர்ஆனுடைய ஒட்டுமொத்த சூறாக்கள் 114 சூறாக்களும் மனப்பாடம் என்று சொன்னால் 114 ஃப்ளோர் வரை போகலாம். அப்படி எவ்வளவு மனப்பாடமாக இருக்குமோ அவ்வளவு குர்ஆனை ஓதி தன்னுடைய அந்தஸ்துகளை சொர்க்கத்திலே உயர்த்தி கொள்ள முடியும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இது மட்டுமல்லாமல் அன்பார்ந்தவர்களே, இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் குர்ஆனை மனப்பாடம் செய்து அதுக்கேற்ப அமல் செய்வார்களோ, அத்தகைய குர்ஆனை மனப்பாடம் செய்து அமல் செய்யக்கூடிய இந்த ஹாஃபிதுகளுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் தரக்கூடிய ஒரு கண்ணியம் என்னவென்றால், இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். பல அறிவிப்பாளர்கள் ஒரே விஷயத்தை அறிவித்த காரணத்தினால் இது ஏற்க வேண்டிய ஹதீஸாகவே கருதப்படுகிறது. அந்த ஹதீஸில் ரசூல் சொல்கிறார்கள், அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நாளை மறுமை நாளில் தலையில் அழகான ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். அந்த கிரீடம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சூரியன் பிரகாசிக்கும் வகையிலே அந்த கிரீடம் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். சூரியனுடைய ஒளி போல் அந்த கிரீடத்தில் ஒளி இருக்கும். அவ்வளவு சிறப்பான கிரீடம் அந்த ஹாஃபிதுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அணிவிப்பான். பிறகு அந்த பெற்றோருக்கு அழகான பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பச்சை நிற ஆடைகளை வர்ணிக்கும் பொழுது, லா யகூமு லஹுமு துன்யா வமா ஃபீஹா, உலகமும் இந்த பூமியும் பூமியில் உள்ள நிஅமத்துகளும்
அந்த ஆடைகளுக்கு ஈடாக அமையாது. உலகத்தின் அத்தனை நியமத்துகளை விட அந்த பச்சை நீர் அந்த 2 ஆடைகள் மிக உயர்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆடைகள் அவர்கள் அணிவிக்கப்படுவார்கள். இதெல்லாம் அணிந்த அந்த பெற்றோர் ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள், பீம குசீனா ஹாதா, இந்த ஆடை இந்த கிரீடம் எதற்காக இதெல்லாம் நாங்கள் அணிவிக்கப்படுகிறோம் என்று அவர்கள் விசாரிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் புறத்திலிருந்து பதில் சொல்லப்படும், லி அஹதி வலதிகுமல் குர்ஆன், உங்களுடைய பிள்ளை உங்களுடைய மகன் குர்ஆனை வலுவாக பற்றி பிடித்து கொண்ட காரணத்தினால், மனப்பாடம் செய்து அதை மருந்து போகாமல் இருக்க அடிக்கடி படிப்பது, அதை தக்க வைப்பது, அதை அமல்படுத்துவது என்று குர்ஆனை வலுவாக பற்றி பிடித்து கொண்ட காரணத்தினால் உங்களுக்கு இந்த சிறப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு சொல்லப்படும் என்பதாக. அப்படி இருக்க குர்ஆன் மனப்பாடம் செய்து அமல் செய்த ஹாஃபிதுடைய பெற்றோருக்கே இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், நேரடியாக குர்ஆனை மனப்பாடம் செய்த அதை அமல்படுத்தி இந்த ஹாஃபிதுக்கு என்ன கண்ணியம் கொடுக்கப்படும் என்பதை நம்மால் கற்பனை செய்ய முடியாது. இப்படி இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை தன்னுடைய உள்ளத்தில் மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகள் என்ன செய்வான், இன்ஷா அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்கு. பொதுவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கையாளர்கள், அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வி உடையவர்களுடைய அந்தஸ்துகளை நிச்சயமாக உயர்த்துவான். ஆக இம்மையிலும் மறுமையிலும் இத்தகைய மகத்தான் அமலை செய்யக்கூடியவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக உயர்த்துவான். ஆக இதையெல்லாம் எதற்காக நாம் சொல்கிறோம் என்றால், சென்ற தர்ஸிலே நாம் குர்ஆனை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான வழி அதை மனப்பாடம் செய்வது என்று சொன்னோமே. இது என்னது மனப்பாடம் செய்வது என்பது? இந்த உம்மத் மீது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்று சொன்னால் என்ன? ஒரு ஊர் இருக்கிறது, அங்கு முஸ்லிம் குடும்பங்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பூந்தமல்லி, இது ஒரு பகுதி என்று சொன்னால், இங்கு பல முஸ்லிம் குடும்பங்கள் வாழ்கிறார்கள், வசிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பகுதியில் மரணிக்கக்கூடிய ஒருவரை குளிப்பாட்டி கஃன் கொடுத்து ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் செய்வது எப்படி ஃபர்து கிஃபாயாவோ, இந்த பகுதியில் ஒரு நபர் மிக கஷ்டத்தில் இருக்கிறார், அதை பலரும் வரும் பொழுது போகும் பொழுது அவரை குறித்து கேள்விப்படும் பொழுது அவர் கஷ்டப்படுகிறார் என்பதை அவருக்கு தெரிகிறது, அவருடைய கல்வியில் வருகிறது என்று சொன்னால், யாராவது சில பேர் கண்டிப்பாக முன்வது என்ன செய்ய வேண்டும், கஷ்டப்படும் அந்த நபருக்கு உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் எப்படி ஃபர்து கிஃபாயாவோ, அப்படிதான் இந்த மஹல்லாவில் இந்த பகுதியில் முஸ்லிம் குடும்பங்கள் பல பேர் வாழ்கிறார்கள் என்றால், அந்த குடும்பங்களில் இருந்து சில பேராவது என்ன செய்ய வேண்டும், அவசியம் மார்க்க கல்வியை தேட வேண்டும். மதரசாக்களுக்கு போய் அறிஞர்களிடம் குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி, அரபி மொழி, குர்ஆனுடைய விளக்கங்கள், ஹதீஸுடைய விளக்கங்கள், குர்ஆன் ஹதீஸை சரியாக புரிந்து கொள்வதற்கு தேவையான அடிப்படைகள், இதையெல்லாம் சில பேர் படித்து ஆலிம்களாக உருவாக வேண்டும். இதுவும் ஃபர்து கிஃபாயா. அதே மாதிரிதான் குர்ஆன் மனப்பாடம் செய்து ஹாஃபிதுகளாக மாறுவதும் என்னது, உம்மத் மீது ஃபர்து கிஃபாயா. ஆக இங்கு இந்த ஊரில் சில முஸ்லிம் குடும்பங்கள் இருக்கிறார்கள் சொன்னால், அதிலிருந்து சில பேர் கண்டிப்பாக குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகளாக உருவாக்கப்பட வேண்டும். இப்படி ஆங்காங்கே ஒவ்வொரு ஊரிலும் முஸ்லிம்கள் பல பேர் அங்கு வாழும் பொழுது அதில் சில பேர் ஹாஃபிதுகளாக உருவாக்கப்பட்டால்தான் கியாமத்து வரை இது தொடர்ச்சியாக இந்த கடமை நடக்கும். குர்ஆன் மனப்பாடம் செய்வதற்கு பல பேர் இருக்கிறார்கள், இந்த மஹல்லாவிலிருந்து போக வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது என்று ஒவ்வொரு மஹல்லாவாசி, ஒவ்வொரு ஊர் முஸ்லிம்கள் இப்படி யோசிப்பார்களே, ஆனால் குர்ஆன் ஹிஃப்து செய்யக்கூடிய அந்த பழக்கம் அப்படியே குறைந்து போய்விடும். ஆக இது ஃபர்து கிஃபாயா என்கிற அடிப்படையில் குர்ஆன் என்கிற இந்த இறுதி வேதத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த கடமையில், மகத்தான இந்த பணியில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஊரிலும் அல்லது ஒவ்வொரு மஹல்லாவிலும் வசிக்கக்கூடிய முஸ்லிம் குடும்பங்களில் சில பெற்றோர் என்ன செய்ய வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளை ஹாஃபிதாக ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆம், ஹாஃபிதாக மாறிய பிறகு ஆலிம்களாக மாற்ற முயற்சித்தால் இன்னும் நல்லது. அல்லது குறைந்தது ஹாஃபிதுகளாக ஆக்கி அடுத்து நீங்கள் ஸ்கூல் காலேஜுடைய படிப்பையும் தாருங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய பிள்ளை நான் ஹாஃபிதாக ஆக்குவேன் என்று இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குடும்பங்களில் 10-20 குடும்பத்தினர்கள் அவசியம் என்ன செய்ய வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த குர்ஆன் ஹிஃப்துக்கான ஏற்பாடை செய்து தர வேண்டும். அவ்வாறு சில பேர் ஒவ்வொரு காலத்திலும் முன் வந்தால்தான் ஒவ்வொரு பகுதியிலும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் ஒரு சமூகமாக வாழ்கிறார்களோ அந்தந்த பகுதிகளில் ஹாஃபிதுகள் இருப்பார்கள், ஆலிம்களும் இருப்பார்கள். இவ்வாறுதான் குர்ஆனுடைய வார்த்தைகளும் பாதுகாக்கப்படும், குர்ஆனுடைய சரியான விளக்கங்களும் என்ன செய்யப்படும், ஒவ்வொரு காலகட்டத்தில் பாதுகாக்கப்படும்.
ஆக இந்த விஷயத்தில் பெற்றோர்களும் முன் வர வேண்டும். அந்த விஷயத்தின் அவசியத்தை, சிறப்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுத்து அவர்களும் ஆர்வம் கொண்டு குர்ஆன் படிக்க முன்வரும் விதமாக ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். முடிந்தால் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் ஹிஃப்துடைய மதரசாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். தங்கி படிக்கக்கூடிய மதரசாக்கள் உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் குறைந்தது பார்ட் டைம் என்று சொல்வார்களே, ஆர்வம் உள்ளவர்கள் ஈவினிங் நேரத்திலே ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் மாலை நேரத்திலே வந்து சில மணி நேரங்கள் ஒதுக்கி குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வசதியாவது என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு இடத்திலும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இவ்வாறு குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய இந்த ஃபர்து கிஃபாயா என்கிற கடமையில் பெற்றோர்கள் தன்னுடைய பங்களிப்பு, மாணவர்கள் தன்னுடைய பங்களிப்பு என்று கொடுப்பது என்பது அல்லாஹ் அவர்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை புரிந்து கொண்டு இந்த விஷயத்திலே நம்மால் முடிந்த பங்களிப்பை தருவதற்கு நாம் அவசியம், நம்மில் சில பேர் அவசியம் முன்வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகத்தான காரியம் செய்யக்கூடியவர்களுடைய அந்தஸ்துகளை இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக உயர்த்துவான். அந்த குர்ஆன் ஹாஃபிதுகளுடைய அந்தஸ்துகள் மாத்திரமல்ல, அந்த குர்ஆன் ஹாஃபிது ஆகக்கூடிய அந்த மாணவர்களுடைய பெற்றோருக்கும், காரணம் அவர்களும் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு பின்னால் உழைப்பு தருவார்கள், நேரத்தை ஒதுக்குவார்கள், மதரசாக்கு விடுவது, அழைத்து வருவது, அல்லது அதற்கு ஃபீஸ் என்று இருந்தால் அந்த ஃபீஸை ஒதுக்குவது என்று பல விதத்தில் முயற்சி செய்வார்களா இல்லையா. படிக்காமல் இருந்தால் உட்கார்ந்து படி, பாடம் பாரு, ரிவிஷன் பாரு என்று சொல்வது, அவருடைய உழைப்பும் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். ஆக அல்லாஹ் அவர்களுக்கும் மகத்தான கூலியை தருகிறான். ஆக இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த விஷயத்தை செய்வதற்கு நம்மில் சில பேர் அவசியம் முன்வர வேண்டும். இப்படி யாரும் குர்ஆனை மனப்பாடம் செய்யாமல் விட்டுவிட்டால் அப்படி ஆகாது, அல்லாஹ் பொறுப்பை எடுத்துக்கொண்டான். ஆனால் அந்த மஹல்லா வாசிகள் குற்றவாளிகள் அல்லாஹ்விடத்தில் கருதப்படுவார்கள். குர்ஆனை பாதுகாப்பதற்கெல்லாம் யாரையாவது நிப்பாட்டி விடுவான். ஆனால் யாருமே மனப்பாடம் செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த ஊர் மக்கள் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். இந்த ஃபர்து கிஃபாயா என்கிற கடமையை தவறிவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை அதிகம் படிக்கக்கூடிய, நம்மில் ஒவ்வொருவருக்கும் குர்ஆனுடைய சில பகுதிகளை, சில சூறாக்களை மனப்பாடம் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாராக. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் சில பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபிதுகள் ஆக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தையும் அந்த ஆசையையும் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக. நம்முடைய சிறு பிள்ளைகளுடைய உள்ளங்களில் குர்ஆனுடைய மஹப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. குர்ஆன் மனப்பாடம் செய்யும் பொழுது பல சிரமங்கள் அவர்களுக்கு வரும் நிச்சயமாக. ஆனால் அந்த சிரமங்களை எல்லாம் தாண்டி எப்படியாவது குர்ஆனை மனப்பாடம் செய்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த உறுதியான நாட்டத்தை, எண்ணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறு பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.